வணக்கம் நண்பர்களே. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து நல் ஸ்பேஸ் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ரேங்க் வந்து பார்த்தோம், அப்படி தானே? ஸோ இந்த கிளாஸில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து இன்புட் வந்து நான் எக்ஸ் கொடுக்கேன். இந்த பிளாக் பாக்ஸ் வந்து அவுட்புட்டில் வந்து எக்ஸ் ஸ்கொயராக வந்து கன்வெர்ட் பண்ணிடுது. ஸோ எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயராக வந்து கன்வெர்ட் ஆகுது, ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இது இன்னும் எப்படி சொல்லலான்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, இந்த எக்ஸ் வந்து இன்புட், என்னோடய அவுட்புட் வந்து எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் மீனிங். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஃப்பை தான் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து சப்போஸ் வந்து இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, சப்போஸ் என்னோடய இன்புட் வந்து எக்ஸ் தான். இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எக்ஸை ஒரு மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணி ஏதோ ஒரு அவுட்புட் கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு இதை தான் வந்து மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதே மாதிரி நாங்கள் எழுதுகிறேன் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எக்ஸ். அது என்னது அப்படின்னா, ஏ கொண்டு அந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஏதோ ஒரு அவுட்புட் கிடைக்க போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கலாம். இப்போது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் அப்படின்றதுன்னு வச்சுடுங்க. ஓகே. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்படி ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் எக்ஸ் வந்து இன்புட் கொடுக்குறேன். என்னோடய அவுட்புட் வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் 3 அப்படின்னு இருக்கும். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, என்னோடய அவுட்புட் வந்து என்னது, 0. ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்திங்கன்னா, என்னோடய அவுட்புட் வந்து 8 மைனஸ் 2 6. ஓகே. ஸோ இதுதான் மீனிங். இதே தான் ஒரு மேட்ரிக்ஸை வச்சு நம்ம பண்ணால் எப்படி இருக்கும். அதாவது என்னோடய இன்புட் வந்து ஒரு வெக்டராக இருக்குது, 1 2 அப்படின்ட்டு இருக்குது. இதை நான் வந்து ஒரு பிளாக் பாக்ஸ்குள்ளே கொடுக்குறேன். அவுட்புட் வந்து என்னது அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ஏ டைம்ஸ் எக்ஸ். ஓகே. ஸோ ஏ வந்து ஏதோ ஒரு மேட்ரிக்ஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து 1 0 0 1 அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுடுங்களேன். ஸோ அவுட்புட் என்னவாக இருக்கும் நம்மளுக்கு இங்கே, 1 0 0 1 டைம்ஸ் இந்த எக்ஸ் வந்து 1 2. ஓகே. ஸோ இப்படி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வருது, 1 டைம்ஸ் 1 0 டைம்ஸ் 0. ஸோ இது வந்து 1 தான். 0 டைம்ஸ் 1 1 டைம்ஸ் 2, இது வந்து 2. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்படி ஒரு வெக்டரை வந்து நான் இன்புட்டாக கொடுக்குறேன். இப்படி ஒரு வெக்டர் எக்ஸை வந்து நான் இன்புட்டாக கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட் வந்து ஒரு வெக்டர் இப்படி கிடைக்குது. ஓகே. ஸோ இங்கே வந்து இன்புட் வெக்டருக்கும் அவுட்புட் வெக்டருக்கும் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஏ வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ண போகிறோமோ அதை பொறுத்து இந்த இன்புட் வெக்டர் எக்ஸ் வந்து அவுட்புட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுதான் மீனிங். ஸோ இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து 1 to 1 மேப்பிங், இன்னொன்று வந்து ஆன் டு மேப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது என்னன்னு பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறம் இது வந்து நம்மளோட மேட்ரிக்ஸ், இங்கே ஏ சூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, இந்த ஏக்கு வந்து இது அப்ளை ஆகும். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் நான் சூஸ் பண்ணி அந்த ஏயை வச்சு நான் இன்புட் வெக்டரை மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ இந்த ஏ வந்து 1 to 1 இருந்தால் அவுட்புட் எப்படி இருக்கும், ஏ வந்து ஆன் 2 இருந்தால் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த 1 to 1 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து
சர்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ நம்ம இதை முதல்ல இதை பார்க்கலாம், இது என்னது அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே ஃபைன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன் டு ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்கிட்ட வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா, இந்த ஸ்பேஸில் ஏதோ ஒரு புள்ளி எடுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி என்கிட்ட இன்னொரு ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்பேஸ்லேருந்து நான் இந்த ஸ்பேஸ்க்கு போகிறேன். ஓகேவா, இந்த ஸ்பேஸ்லேருந்து நான் இந்த ஸ்பேஸ்க்கு போகிறேன். ஸோ என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு புள்ளி இதுதான் வந்து என்னோடய இன்புட்னு வச்சுக்கிடுங்க. இதுதான் என்னோடய இன்புட்டு, இது வந்து என்னோடய அவுட்புட். ஓகே, ஸோ நம்ம முன்னோட்டி பார்த்தோம்னா எக்ஸு இங்கே ஏதோ ஒன்று நடக்க போகுது, இங்கே அவுட்புட் கிடைக்க போகுது நம்மளுக்கு. ஓகே, ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த புள்ளி இருக்குது அப்படின்னா இந்த புள்ளி வந்து ஏதோ ஒரு புள்ளிக்கு வந்து இங்கே மேப் ஆகுது, ஓகேவா. ஸோ அடுத்த ஒரு புள்ளி எடுக்கிறேன், அது இங்கே ஏதோ ஒரு புள்ளிக்கு மேப் ஆகுது. ஓகே, இப்போ என்ன அர்த்தம்னா, ரெண்டு புள்ளி, இப்போ இதே புள்ளி ஒன்ஸ் அகெயின் வந்து இங்கே இப்படி மேப் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. அதாவது ரெண்டு புள்ளி, ஒரு புள்ளி அவுட்புட்டில் இந்த ஸ்பேஸில் ஒரு புள்ளிக்கு இன்புட்டில் ரெண்டு புள்ளி வந்து இந்த ஒரு புள்ளிக்கு மேப் ஆச்சு அப்படின்னா அது வந்து 1 to 1 கிடையாது. ஓகேவா, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சப்போஸ் என்னோடய ஃபங்க்ஷன் இதை எடுத்துக்கோங்க, f(x) is equal to x3 minus x. இப்போ என்னோடய இன்புட் வந்து எக்ஸ், என்னோடய அவுட்புட் வந்து என்னது x3 minus x, அப்படி தானே. இதுதான் என்னோடய ஸ்பேஸ், இது வந்து என்னோடய அவுட்புட் ஸ்பேஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், x is equal to 1 எடுக்கிறேன். ஓகேவா, x is equal to 1 எடுக்கிறேன். x is equal to 1 எடுத்திங்கன்னா அவுட்புட் என்னது 0, அவுட்புட் வந்து 0. ஓகே, இப்போ வந்து நான் வந்து x is equal to -1 எடுக்கிறேன், x is equal to -1 எடுக்கிறேன். ஓகே, ஸோ அவுட்புட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா -1 cube minus of -1. ஸோ இது வந்து -1 + 1, இதுவும் 0. ஸோ ஒன்ஸ் அகெயின் இதே புள்ளிக்கு மேப் ஆகுது. ஓகே, ஸோ என்ன அர்த்தம்னா, இன்புட்டில் ரெண்டு புள்ளி ஒரே அவுட்புட் புள்ளிக்கு மேப் ஆச்சு அப்படின்னா அது 1 to 1 கிடையாது. ஓகேவா, அது 1 to 1 கிடையாது. ரெண்டு வந்து வேறு இடத்துக்கு மேப் ஆகணும். ஓகே, இது வந்து 1 to 1. ஆன் டூ அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சப்போஸ் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, இங்கே என்னோடய அவுட்புட் இன்னொன்று இருக்குது. ஓகே, இங்கேருந்து நான் இந்த ஒரு புள்ளி எடுக்கிறேன் அப்படின்னா என்னையால் இந்த புள்ளியை இந்த ஸ்பேஸில் எல்லா இடத்துக்கும் என்னையால் மேப் பண்ண முடியணும். அப்படி முடியலை அப்படின்னா அது ஆன் டூ கிடையாது. ஸோ லைட்டாக குழப்பமாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் நான் வந்து இந்த புள்ளியை வந்து இதில் வந்து நான் ஒரு கோடு எடுக்கிறேன்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த கோடு ஒரு சப்ஸ்பேஸ் மாதிரி இந்த கோடு எடுக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக இது இன்னொன்று சொல்லுவாங்க, இதை டொமைன் சொல்லுவாங்க, இதை கோடொமைன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போது நான் ஒரு புள்ளி இங்கே எடுக்கிறேன்னா என்னையால் இந்த புள்ளியை வந்து இந்த கோட்டில் மட்டும்தான் மேப் பண்ண முடியுது, என்னைக்கு அதை விட்டு இந்த கோட்டை விட்டு வெளியில் மீதி இடத்துல என்னையால் மேப் பண்ண முடியலை அப்படின்னா அது ஆன் டூ கிடையாது. ஓகேவா, ஸோ என்ன அர்த்தம்னா, எனக்கு எந்த புள்ளியை நான் இங்கே சூஸ் பண்ணாலும் இந்த புள்ளியை வந்து இந்த ஹோல் இதுலேயும் வந்து என்னையால் மேப் பண்ண முடியலை அப்படின்னா அது ஆன் டூ கிடையாது. இன்னொரு இதில் பார்க்க போனீங்கன்னா, சப்போஸ் என்கிட்ட ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது இப்படி. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு ரோபோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு இந்த ரோபோ. ஓகே, ஸோ ரோபோ ஹேண்டு மாதிரி வச்சுக்கிடுங்களேன். ஸோ இப்போ வந்து இப்படி இருக்குது. ஓகே,
இப்படி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை வந்து இது ஈஸியாக பிக் பண்ணிடும். அப்படி தானே? ஸோ இஃப் சப்போஸ் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதை பிக் பண்ணிடும், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா பிக் பண்ணிடும். சப்போஸ் என்னோடய ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சி பார்த்து, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை ஸ்ட்ரைட்டாக இப்படி வரைகிறேன். இங்கே 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 இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் இந்த ஆப்ஜெக்டை ரீச் ஆக முடியல. ஆன் டூனா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நான் வந்து எக்ஸ்ன்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன். இது வந்து பாக்ஸில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படின்னா சைன் ஆஃப் எக்ஸ், இதுதான் அவுட்புட் வருது. ஓகேவா? இதுதான் வந்து அவுட்புட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைன் மேக்ஸ் டு மேக்ஸ் எவ்வளோ போகும்? 1 வரைக்கும் போகும். ஹைட்டு 1 வரைக்கும் போகும். அதே மாதிரி கீழே ஹைட்டு வந்து -1 வரைக்கும் போகும். அப்படி தானே? ஸோ நீங்கள் என்ன தான் இன்புட் கொடுத்தாலும் மேக்ஸிமம் 1 வரைக்கும் போகும், மினிமம் வந்து -1 வரைக்கும் போகும். ஓகேவா? சப்போஸ் நான் வந்து 2 எனக்கு அவுட்புட் வேணும், இங்கே வந்து எனக்கு 2 வேணும் அப்படின்னா என்னால் ரீச் ஆக முடியாது. அப்படி தானே? ஸோ என்ன அர்த்தம்னா ஒரு 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 லைன் இப்படி இருக்குது. நான் வந்து -1 இருந்து 1 வரைக்கும் தான் வந்து என்னால் ரீச் ஆக முடியும். அதுக்கப்புறம் என்னால் போக முடியாது, இங்கே போக முடியாது, இங்கேயும் என்னால் போக முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஆன்2 கிடையாது. இது வந்து ஆன்2 கிடையாது. ஸோ ஒரு சிம்பிளாக வந்து சொல்லப்போனால் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸில் நான் எந்த புள்ளியை எடுத்துக்கிட்டாலும் நான் வந்து என்னோடய வந்து கோடொமைனில் எங்கேனாலும் என்னால் ட்ராவல் பண்ண முடியணும். ஓகேவா? அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் வந்து ஆன்2. அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் ஆன்2. அப்படி இல்லை அப்படின்னா அது ஆன்2 ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? இதுதான் மீனிங். ஸோ ஓகே, இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை மேட்ரிக்ஸ்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஒரு 1 to 1 எடுப்போம். ஓகேவா? ஸோ 1 to 1 எடுத்தோம் அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஃபங்க்ஷன் இப்படி இருக்குது. f(x) = x³ அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது வந்து 1 to 1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம், x = 0 எடுக்கிறேன், அவுட்புட்டுங்க வந்து 0. x = 1 எடுக்கிறேன், அவுட்புட் வந்து 1. x = -1 எடுக்கிறேன், அவுட்புட் வந்து -1. ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்புட் வேல்யூவுக்கும் எனக்கு அவுட்புட் வந்து யூனிக்காக ஒரு வேல்யூ இருக்கும். இன் அதர் சென்ஸ் 2 இன்புட் வேல்யூ ஒரு அவுட்புட் வேல்யூக்கு வந்து மேப் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்படி மேப் ஆகுச்சு அப்படின்னா அது 1 to 1 கிடையாது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஆன்2 வந்து என்ன சொன்னேன், இன்னொருக்கா சொல்கிறேன். ஆன்2 வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து இன்புட் ஸ்பேஸ் இருக்குது, இங்கே எந்த புள்ளியை எடுத்துட்டாலும் நான் அந்த புள்ளி எடுத்து இந்த கோடொமைனில் அவுட்புட்டில் நான் எந்த இடத்துக்குனாலும் என்னால் ட்ராவல் பண்ண முடியும். ஓகேவா? இதை எடுத்து சப்போஸ் நான் இங்கே மேப் பண்ண முடியினாலும் பண்ணணும், இங்கே பண்ணனாலும் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை எடுத்து நான் எங்கேனாலும் மேப் பண்ண என்னால் முடியணும். ஓகேவா? ஸோ சப்போஸ் என்னால் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே மட்டும்தான், இந்த இதுக்குள்ளே மட்டும்தான் என்னால் மேப் பண்ண முடியும். ஓகேவா? இங்கெல்லாம் என்னால் போக முடியாது அப்படின்னா அது வந்து ஆன்2 கிடையாது. ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து மேட்ரிக்ஸ் பார்க்கலாம் எப்படி அப்படின்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோன்னா மேட்ரிக்ஸ் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நார்மல் இந்த கொஸ்டின் வரலாம். சப்போஸ் என்கிட்ட வந்து ஒரு இதுதான் வந்து என்னோடய இன்புட்டுன்னு வச்சுக்கிடுங்க. இன்புட் ஸ்பேஸ், என்கிட்ட வந்து அவுட்புட் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு புள்ளி 2 இதுக்கு மேப் ஆகலாமா? ஒரு புள்ளி இன்புட்டில் ஒரு புள்ளி 2 இதுக்கு மேப் ஆகலாமா அப்படின்னா, இப்படி மேப் ஆச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷனே கிடையாது.
ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக 2 புள்ளி ஒரு அவுட்புட்டில் வந்து ஒரு புள்ளிக்கு மேப் ஆகலாம். ஓகே, அது ஆன் 1 to 1 தான் கிடையாது ஒழிஞ்சு அது ஆன் 2. ஓகேவா? ஆனால் ஒரு புள்ளி இன்புட்டில் 2 இதுக்கு மேப் ஆகலான்னா ஆகக்கூடாது. என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு 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 ஃபேன் ரெகுலேட்டர் எடுத்துக்கிடுங்க. ஓகே, ஃபேன் ரெகுலேட்டருக்கு இது வந்து 1 2 3 அப்படின்னு ஸ்பீட் லெவல் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஓகே, ஸோ 1ன்னு வச்சா ஆக்சுவலாக வந்து அது வந்து ஸ்லோவாக ஓடும், 4ன்னு வச்சா ஃபாஸ்ட்டாக ஓடும். அதுதான் மீனிங், அப்படி தானே? ஸோ இப்போ வந்து ஃபேன் வந்து ஏதோ ஒரு ரிப்பேர் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா 1ல் வைக்க முடியல, சம்டைம்ஸ் அது வந்து ஸ்லோவாக ஓடுது. அதே மாதிரி 1ல் வைக்க முடியல, சம்டைம்ஸ் அது வந்து ஸ்பீடாக ஓடுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து 1ல் வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னு. அது ஸ்லோவாகவும் ஓடலாம், அது ஸ்பீடாகவும் ஓடலாம், அப்படி தானே? ஸோ இந்த அன்சர்டனிட்டி வரவே கூடாது. ஓகேவா? ஸோ 1ல் வச்சா எதர் அது வந்து ஸ்லோவாக ஓடணும், இல்லாட்டினா ஸ்பீடாக ஓடணும். நம்மளுக்கு வந்து எதாட்டும் ஒன்று பெர்ஃபெக்டாக தெரியணும். ஆனால் வந்து அது இதுவாகவும் இருக்கலாம், அதுவாகவும் இருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு அன்சர்டன் கண்டிஷன் வந்து வரக்கூடாது. ஓகே, ஸோ அப்படி வருது அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷனே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.